ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி போகா நான் என்னோடய மெத்தடில் செய்கிறேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். போகா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக ரிச்சாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகா செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்து அதை நல்லா 2-3 வாட்டி அலசி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு 5 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி. பேனில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கினோன்னா நிலக்கடலை போட்டுக்கணும். போட்டு நல்லா வறுத்துட்டு இது ஆல்ரெடி ரோஸ்டடு பீனட் தான். ஸோ நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். பீன்ஸ் கேரட் போட்டுக்கிறேன். பீன்ஸ் கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே பீன்ஸ் கேரட் கொஞ்சம் வதங்கி வேகட்டும். ஒரு நிமிஷம் வதங்கினோன்னே தேவையான உப்பு, கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக மஞ்சள், மூடி வச்சிடலாம். இப்போ என்ன செய்யணும், இதிலே லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க போகாவை போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ லைட்டாக, அவ்வளோதான். நல்லா கிளறிட்டா போகா ரெடி. நல்லா கிளறியாச்சு. இப்போ நிறைய கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை நிறைய போடும். அது போட்டால் தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் கிளறிட்டு சர்வ் பண்ணிடலாம். போகா ரெடி ஆகிடுச்சு. பொலன்னு போகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி, டேஸ்டி, உங்களுக்கு டயட்டாகவும் இருக்கும். டயட் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.